ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் பிரெட் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பிரெட் ஆம்லேட் அதுதான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் சேரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 6-7 ப்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட் ப்ரெட்டாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு நல்ல அகலமான கிண்ணமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறீங்க. இது காய்ச்சின பால் தான், நல்லா திக்காக காய்ச்சின பால் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். அது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கிறீங்க. அந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூடவே 2 இன்ச்சு மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த மஞ்சத்தூள் சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். நல்லா உடச்சி ஊற்றிக்கிடுங்க எல்லா முட்டையுமே. 3 முட்டையே இதுக்கு போதுமானதாக இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணால் அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோக்ஸ் ஸ்பூன் இருந்துச்சுன்னா நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி விடலாம். அதில் மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் செய்யும். அது மாதிரி அதோட பபிள்ஸ் எல்லாமே அந்த நல்லா முறை எல்லாமே நல்லா மேலே வருது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கு தோசைக்கல் இருந்தால் தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் இல்லைன்னா இந்த பேன் நம்ம வச்சுக்கலாம். பட்டர் ஃபஸ்ட் நம்ம தேய்க்கும் போது ஃபஸ்ட்டு தடவிக்கலாம். அடுத்தடுத்து நம்ம தடவ வேண்டியது கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டை அந்த முட்டையில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா முக்கி எடுத்துக்கிறேங்க. 2 பக்கமே நல்லா முக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த கார்னர் எல்லாமே நல்லா அந்த முட்டையில் அமுங்குற மாதிரி எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம ஃபேனில் மாற்றிடலாம். போட்டுட்டு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, பட்டர் இருந்துச்சுன்னா பட்டரை நம்ம அது மேலே போட்டுடலாம். 4 பக்கமும் சுற்றி விட்டுருங்க. அப்போ தான் 4 பக்கம் அந்த பட்டர் போய் சேரும்போது அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். மேலே நம்ம அதை கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம காரத்துக்கு தேவையான மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா மிளகுத்தூளை நம்ம அதுக்கு மேலே சேர்த்துக்கிறீங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தா தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகுத்தூள் போட்டால் தான் கொஞ்சம் காரம் இருக்கும். அதுக்காக நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். மேல் பக்கம் சேர்த்துட்டு பேக் சைடு நம்ம திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரம் எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா நம்ம அப்படியே கொடுத்துடலாம். பசங்க இனிப்பாகவே இருக்கனால நல்லா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து விடுங்க. நம்ம நல்லா அமுக்கும் போது தான் ப்ரெட்டை எல்லாமே அந்த பட்டர் எல்லாமே நல்லா போய் சேரும். அது மாதிரி முட்டையும் நல்லா சேரும். சேர்ந்ததுக்கப்புறமா ப்ரெட்டும் அமுக்கும் போது நல்லா மெல்லிசாக ஆகும். நம்ம சாப்பிட்டு பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு சைடு பண்ணிவிட்டு அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டு அதே மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்துட்ருக்கணும். 2 பக்கமே 2 தடவை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் எழுதி அனுப்புங்க. 2 வயசு குழந்தை கூட ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கணும். நம்ம அழுத்தம் கொடுக்க அந்த முட்டை எல்லாமே நல்லா அந்த ப்ரெட்டுக்கு உள்ளே போய் சேர்ந்துருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவைன்னா முட்டை தேவைன்னா நம்ம மேலாப்பில் கூட நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை தொட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.